உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. எஸ், பைபிள் வாசிப்பும் ஜெபமும் இதுதான் தலைப்பு. போன தடவை நம்ம பண்ண பிரசங்கம் இதுதான். ஒவ்வொரு விசுவாசிக்கும் பைபிள் வாசிப்பு முக்கியம், ஜெபம் முக்கியம். பைபிள் வாசிக்கிறோம். எதற்காக வாசிக்கிறோம்? அப்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நாம் பைபிள் வாசிக்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நாம் ஜெபிக்கிறோம். ஏன் ஜெபிக்கிறோம்? நாம் கர்த்தரிடத்திலே பேசுவதற்காக ஜெபிக்கிறோம். இந்த பைபிள் வாசிப்பும் ஜெபமும் இரண்டு கண்களைப் போல. ரெண்டு கண்ணும் நல்லா பார்க்கணும். அப்பதான் நமக்கு நல்ல வீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்றும் உமது வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, இதன் ஆழமான கருத்துக்களை நான் புரிந்து கொள்ள, நான் அறிந்து கொள்ள நீர் எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். நான் என் காதுகளை, என் மனக்காதுகளை திறந்து வைத்திருக்கிறேன். கவனித்து கேட்பேன். அதிகமாக வார்த்தைகளை படிப்பேன், மனப்பாடம் செய்வேன், வார்த்தைகளை கேட்பேன். வார்த்தையை கேட்க கேட்க, வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்க எனக்குள் விசுவாசம் வளரும். நான் விசுவாசத்தோடு எதை கேட்கிறேனோ அதை நீர் எனக்கு கொடுப்பீர். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே. ஆகவே நான் என்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்வேன். எப்போதும் வசனத்தை உடையவனாக இருப்பேன். எப்போதும் வாக்குத்தத்தங்களை என் இருதயத்திலும் என் வாயிலும் வைத்திருப்பேன். எப்போதும் விசுவாசம் உடையவனாக இருப்பேன். ஆகவே கர்த்தரின் வார்த்தையின்படி எனக்கு கர்த்தர் நான் கேட்கிற எல்லாவற்றையும் கொடுப்பார். வார்த்தையை என் இருதயத்திலும் என் வாயிலும் நான் வைத்திருப்பேன். வார்த்தையை பேசுவேன். வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாது. நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே. நான் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருப்பேன். எந்த அளவுக்கு வசனம் எனக்குள் இருக்குமோ அந்த அளவுக்கு நான் பலன் பெறுவேன். நான் எவ்வாறு கவனிக்கிறேன் என்பதில் கவனமாக இருப்பேன். புரியும் திறன் பெற்ற மனிதன் மிகுதியாக
எல்லாவற்றையும் அறிந்து கொள்வான் என்று நீர் எனக்கு அறிவுறுத்துகிறீர். ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை, நீர் சொல்லியிருக்கிற அர்த்தம் மாறாமல் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். நீர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளின் அர்த்தம் மாறாமல் அதை புரிந்து கொள்ள எனக்கு நல்ல ஞானமுள்ள இருதயத்தை தாரும். கர்த்தரிடத்தில் நான் பங்குள்ளவனாக இருப்பேன். நான் பிரியத்தோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்போடும் என்னுடன் கர்த்தர் பேசுகிறார் என்ற நிச்சயத்தோடும், இது சர்வ வல்லவரின் வார்த்தை என்ற உறுதியோடும் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கேட்பேன். இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்று கேட்டீரே. உமது பிள்ளைகளை தவிர வேறு எந்த ஜனமும் இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளை பெற்றுக்கொள்ளவும் இல்லை, அறியவும் இல்லை, அதில் நடக்கவும் இல்லை. ஆனால் நீர் இந்த கட்டளைகளை எனக்கு கொடுத்திருக்கிறேன். உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பூமியிலே நான் வெற்றியோடு வாழ்வதற்கு உம்முடைய வார்த்தையை தவிர வேறு வழியே இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமது நியாயங்களை என் இருதயத்தை விட்டு நீக்காதபடிக்கு நான் எச்சரிக்கையாக இருந்து என் ஆத்துமாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்வேன். அவைகளை என் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நான் அறிவிப்பேன். உபாகமம் 4:10 அப்படி சொல்லுகிறது. நானும் என் சந்ததியும் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை நாங்கள் கற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, நான் உம்மை நேசிக்கிறேன், உமது வார்த்தைகளை நேசிக்கிறேன். உமது வழிகள் இனிதான வழிகள். இவற்றை அறிந்து கொள்ள நீர் எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல சபைக்காகவும் நல்ல ஸ்லாக்கியத்திற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். என் மனக்கண்களை திறந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வசனம் தெரிகிறது ஆண்டவரே. அதற்கு கீழ்ப்படிய, அதை தியானிக்க, அதை விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும். எனக்கு உதவி தேவைப்படுகிறது. என் வாயை கட்டுப்படுத்த, என் மனதை கட்டுப்படுத்த, என் சிந்தையை கட்டுப்படுத்த, என் ஆலோசனைகளை கட்டுப்படுத்த நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். நீர் இல்லாமல் என்னால் இந்த பூமியிலே வாழவே முடியாது. இந்த பூமியிலே முன்னேறவே வழியில்லை. உம்முடைய வழிகளை பிடித்து கொள்கிறேன். நான் இந்த பூமியிலே வாழ்கிற நீடித்த காலம் வாதை என் கூடாரத்தை அணுகாது. நீடித்த காலம் வாழ்வேன், வாதை என் கூடாரத்தை அணுகாது. நீரே என்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே என் நோய்களையும் என் வலிகளையும் என் குறைபாடுகளையும் என் மன கலக்கத்தையும் என் மன நோய்களையும் என் பலவீனங்களையும் சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். அவர் சுமந்ததை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொல்லாத பிசாசே, வியாதியை கொண்டு வருகிற சாத்தானே, இயேசுவின் நாமத்திலே உன்னை துரத்துகிறேன். என்னை விட்டு போ, என் குடும்பத்தை விட்டு போ. எனக்கு விரோதமாக நீ கிரியை செய்யாத வண்ணம் இயேசுவின் நாமத்திலே உன்னை கட்டுகிறேன்.
உன்னை கீழ்ப்படுத்துகிறேன். என்னை காலுக்கு கீழே உன்னை வைக்கிறேன். நீ என்னை தொந்தரவுப்படுத்த கூடாது. உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஓடிப்போ பிசாசே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உன்னை துரத்துகிறேன், கீழ்ப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவே என்னுடைய தரித்திரங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். என்னை ஐஸ்வர்யமானாக்கும்படி அவர் சிலுவையிலே தரித்திரரானார் என்று வசனம் சொல்லுகிறது. அதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த பூமியிலே நான் வாழ்கிற சகல காலமும் தரித்திரம் என்னை தொட முடியாது. தரித்திரத்தை துரத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஐஸ்வர்யத்தை நான் சுதந்திரிக்கிறேன். எந்த பொருளாதார குறைவும் எனக்கு இருக்காது. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வு பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான வாழ்வு, நலமும் விசாலமுமான வாழ்வு, குறைவுகள் இல்லாத வாழ்வு, நிறைவான வாழ்வு. ஆதாமின் பாவத்திற்கு முன்பு இருந்த ஏதேன் தோட்ட வாழ்வு எனக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அதை விசுவாசிக்கிறேன். அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். எனக்கு இன்னும் 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 நல்ல எதிர்காலம் உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ என்னுடைய செவி கேட்க சொன்னதின்படியே உனக்கு ஆகும். நீங்கள் அவர் செவி கேட்க அநேக அறிக்கைகளை செய்திருக்கிறீர்கள். அதன்படி கர்த்தர் உங்களுக்கு